ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி டிசைட்ஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்னி டிசைட்ஸு வந்து ரொம்ப நாள் வந்து இழுத்துட்டேன். ஒரு வழி அதுக்கு வந்து ஒரு முச்சுப்புள்ளி கட்டுற மாதிரி இன்றைக்கி வந்து ஃபைனல் பாட்டு. ஸோ நிறைய பேர் வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே ஸ்டார்ஸ், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜிஎல் பிடிக்காதவங்க வந்து பார்க்காதுங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஓகே ஸ்டார்ஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் வந்து எதோட வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது நிலாவாகிய நீங்கள் வந்து ஜெனிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போயிருப்பீங்க. அப்போ ப்ரப்போஸ் பண்ணும்போது எப்படின்னா, உங்கள் அம்மா வந்து உங்கள் ஹாஸ்டலுக்கு வந்திருப்பாங்க. அப்படி பார்த்து வந்து உங்களுக்கு செவுட்லேயே ஒரு அரை விழுந்திருக்கும், அது மாதிரி ஜெனிக்கும் அப்படி விழுந்திருக்கும். அப்புறம் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க. இதோட வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான், அம்மா விடுமா கையை, ஏம்மா இப்படி பிடிச்சி இருக்கிற, அடிக்கிற, நான் சொல்கிறத கேளுமா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், நான் உனக்கு படிக்க தானே அமிச்சேன், இல்லை எனக்கு புரியல, அந்த ஊரில் இருக்கும்போதெல்லாம் நீ நம்ம ஊரில் இருக்கும்போது நல்லா தானே இருந்த, இங்கே வந்தோடனே உனக்கு 2 கொம்பு முளைச்சிட்டா, யாரை கேட்டு நீ இப்படிலாம் வேலை பார்த்துட்ருக்க? அந்த பொண்ணு இதுக்குன்ட்டு உன்னை பார்க்குறக்காண்டி நம்ம ஊருக்கு வேறு வந்திருக்கு. அதான் அவள் சொல்லும் போதே நான் கேட்டிருக்கணும். ஆனால் நீ ஒன்று நம்பின பார்த்தியா என் பிள்ளைன்ட்டு, நீ நல்லா இது பண்ணிட்டடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை அடிச்சு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே ஜெனி அப்படி பின்னாடி வந்துட்டுருக்கா. இப்போ உங்கள் அம்மா தான், இங்கே பாரு, இது என் பெத்த பிள்ளைங்கிறக்காண்டி மெதுவாக அடிச்சிட்டு இருக்கேன், நீ எவளோட பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, பார்த்துக்க, உனக்கு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியையும் ரொம்ப மிரட்டுறாங்க. உடனே நீங்களும் ஜெனி வராது போ அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜெனி வந்து அப்படி ஸ்டாப் ஆயிடுறா. லில்லி தான் அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கா. உங்கள் அம்மா தான், உன்னையும் நம்பி அனுப்பின பற்றி என் பிள்ளைய ஃபோன்லாம் பேசும்போது நீ நல்லா தானமா பேசினேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, நீங்கள் இவங்க ரெண்டோட இந்த லவ் பண்ணுற பேரில் ஒன்றுத்துக்கு நீ வந்து துணையா அப்படி சொல்லிட்டு வந்து லில்லியே ரொம்ப திட்டுறாங்க. உங்களை அப்படி அடித்து கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து அவங்க ஊருக்கு போகிற பஸ்ஸும் வருது. அப்படியே வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு அப்படி வந்து போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் லக்கேஜ் அது கூட எடுக்கல, அப்படி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பஸ்ஸில் தான் அப்படி போகும்போது நீங்கள் அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படி புலம்பிக்கிட்டே இருக்காங்க அந்த பஸ்ஸில் வரும்போது. உன்னை படிக்க தானே அனுப்பிச்சிடல, ஏன் இல்லை இப்படி பண்ணுற, என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நான் இப்படி எப்படி உன் லவ்வுக்கெலாம் நான் ஒத்துக்கிடவே நினச்சி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, இந்த உலகமே அழிஞ்சாலும் அவள் கூட உன்னால் சேரவே முடியாது, புரியுதா? என்னை தாண்டி அவளால் உன்னை கல்யாணமே பண்ண முடியாது. நான் செத்த பிறகு தான் நீ எவ்வளோ கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தான் முன்னாடி நடக்கும்னு தெரியும். இதுக்கு தான் யாரையுமே வந்து பார்க்காம இருந்திருப்பீங்க. அப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஒன் சைடாக இருந்திருக்கும். பார்த்தா இப்போது லவ்ன்ற பேரில் பண்ணி உங்கள் அம்மா வந்து வட்டையாக கட்டுட்ருக்காங்க. நீங்களும் அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன சொல்லனே உங்களுக்கு தெரில. உங்கள் அம்மா அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஊருக்கு தெரிஞ்சு என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, எல்லோரும் என்னை பற்றி எப்படி பேசுவாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு படிக்க தானே அமிச்சேன், ஏன்டி இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க, நல்லா தானடி இருந்தேன், எவடி அவள் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் அப்படி திட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே 1 மணி நேரம் ஆகுது. இங்கே பார்த்தா அப்படியே ஜெனிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கும் வந்து ரொம்ப கண்ணீர்லாம் வந்துட்டு அப்படி பக்கத்தில் உட்காந்து ரோஸ் தான் சமாதானப்படுத்திகிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு வந்து லில்லியும், சீனியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், அவன் நல்லா தான் இருப்பா, நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, அதெல்லாம் அவங்க அம்மா வந்து ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னே ஜெனினே சொல்கிறா. அவங்க அம்மா ரொம்ப இது பண்ண மாட்டாங்களா, உனக்கு அவங்கள பற்றி தெரியாது, நீலாம் சொல்லியிருக்கா நிறையா அவங்க அம்மாவை பற்றி, பாவல அவளை ரொம்ப அடிப்பாங்களே அப்படி சொல்லிட்டு அவளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே இப்போ ஜெனிக்கும் என்ன பண்ணன்னு தெரில. இப்போ அப்படியே உங்கள் சைடு பார்த்தோன்னா நீங்கள் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அம்மா ஏற்றிட்டு வந்துருப்பாங்களே, அப்படி வந்து நீங்களும் இப்போ உங்கள் ஒரு மணி நேரத்தில் ஊருக்கு வந்து சேர்ந்துருப்பீங்க. உங்கள் அம்மா தான் அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஒன்று இங்கே பாரு, ரோட்டில் வரும்போது அழுதுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோ கண்ணத்தோட அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்படி ரோட்டில் அழுதுகிட்டே போனால் இன்னும் பிள்ளை அழுதுட்டுருக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யாராட்டி கேட்பாங்கல்ல அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் தான் அப்படி வந்து அப்படியே அழுக அப்படி அவ்வளோ அழுக வருது. நீங்கள் அப்படி வந்து அவ்வளோத்தையும் அடக்கி வச்சுட்டு அப்படி வந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணி தெரியல, அப்படியே உலகமே இருண்ட மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு விஷயம் என்னது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அது வந்து உங்கள் கண் முன்னாடி வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் அம்மா இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அப்படி ஸ்லேட்டாக வந்து நீங்களும் அப்படி ரோட்டில் வந்து நடந்துகிட்ருக்கீங்க. நீங்களும் அப்படியே அடக்கிட்டு அப்படியே
அப்படி அவ்வளோ அழுக வருது உங்களுக்கு? அழுக முடியலனா இப்போ ரோட்டில் தான் அப்படி வந்து நிறைய பேர் இருப்பாங்களா, இதில் வேறு கிராமம் வேறு, அதனால் வந்து பாட்டிமார் தாத்தாமார் நிறைய பேர் இருப்பாங்க, முக்கியமாக ஆன்டிஸ். இந்த ஆன்டிஸ் தொல்லை தாங்காது. அதே மாதிரி வந்து ரோட்டில் தான், என்ன உன் பிள்ளை இப்போ தானே போச்சு அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைன்ட்டு போனோடனே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதான் கூப்பிட்டுட்டு வந்து வரேன், அதுக்கப்புறம் உடம்பு சரியான பிறகு தான் போவா அப்படின்னோடனே, அப்படியா சரிம்மா அவளை பத்திரமா பார்த்துக்க, இவள் தான் கொஞ்சம் நம்ம ஊர்லேயே கொஞ்சம் பெரிய படிப்பாக படிக்கிறா சரியா அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படி வந்து வீட்டுக்கும் வந்துட்டீங்க, உங்கள் அம்மா தான் அப்படி பிடிச்சி வந்து தள்ளி விட்றாங்க, நீங்களும் உங்கள் வீட்டு சோஃபாவில் வந்து அப்படி உட்காந்து உட்காடுறீங்க. உன்னெல்லாம் பெற்றதுக்கு எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன், உன்னை நல்லா தானே வளர்த்தேனா, நல்லா தானே வளர்த்தேன், உனக்கு எதாட்டு குறை வச்சனா? உங்கள் அப்பா உனக்கு பிடிச்சதில் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு, நான் கூட இப்படி இருந்தால் கூட உங்கள் அப்பா உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு. ஆனால் நீ இப்படி தான் இப்படி தான் வேலை பார்ப்பியோ, உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்ததுக்கு இப்படி தான் எங்கள் கூட ஏட்டு இப்படி முத்த கொடுத்துட்டு நிற்பியோ அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா தான் அப்படி ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ பாரு, உனக்கு நான் வந்து உன்னை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் என்னால் வந்து அவ்வளோவா படிக்க முடியல, ஆனால் என் பிள்ளையாட்டி கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு பார்த்தா, நீ படிக்கிற இடத்துல போய் தேவையில்லாத அவமானமாக இல்லை உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் இப்போ வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து கால் வருது, யார் பண்ணுவா, ஜெனி தான் கால் பண்ணுறா, பார்த்து உங்கள் அம்மா வந்து கால் வர்றதை பார்த்து அந்த ஃபோனே வந்து பிடுங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் அந்த ஃபோனை ஏன்ட்டு தாவம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, எதுக்கிடி அவ கூட ஓடி போவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா வந்து அப்படி வந்து கையை பிடிச்சி இழுத்து உங்கள் ரூமுக்குள்ளே வச்சு அப்படி வந்து பூட்டிடுறாங்க. உடனே நீங்கள் தான் உங்களை தட்டினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ட்டு உங்களுக்கு தெரியும், அதனால நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை. நீங்களும் வந்து உங்கள் ரூமோட டோர்லேருந்து ரொம்ப அழுதுட்டுருக்கீங்க. என்ன இதுன்னே தெரில. இப்போ தான் ஒரு கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி வருது. நான் சந்தோஷமாக இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்லேயே உங்கள் அம்மா வந்து அப்படி வந்து ரொம்ப கோவமாக வந்து உட்காந்துருக்காங்க. அந்த ஃபோன்லேருந்து அப்படி கால் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு அப்படி டென்ஷன் ஆனோடனே அந்த ஃபோனை தூக்கி போட்டு அப்படி உடச்சிடுறாங்க. அது ஜல்லியாக போயிட்டு இங்கே வந்து ஃபோன் உடஞ்சாலும் வந்து அது வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது. உடனே ஜெனிங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. ரோஸ்க்கும் அதை பற்றி கஷ்டமாக இருக்குது. லில்லிக்கு என்ன பண்ணனே தெரில. லில்லியும் கால் பண்ணும்போது அவளுக்குமே வந்து சுவிட்ச் ஆஃப்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். உடனே இப்போ ரோஸு என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே தெரில. அப்போது ரோஸ் தான் கேட்குறா, அப்போ அவளை விட்டுறான் அப்படிங்கிறா. உடனே இப்போது ஜெனி தான் அப்படி மறைச்சி பார்க்குறா. இங்கே பாரு, நான் வந்து அவளை வந்து சும்மா அப்படி டைம் பாஸ்க்கு அப்படிலாம் வந்து நான் அவளை வந்து லவ் பண்ணல, அப்படின்னா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணால் அவள் வந்து நான் வந்து அவள்கிட்ட இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை லவ் பண்ண ஒத்துக்க வச்சு அது எல்லாமே வேஸ்ட்டா. நான் வந்து அதுக்காண்டிலாம் அவளுக்கு வந்து சும்மா ஃபேக்காக இருக்கிறக்காண்டிலாம் நான் லவ் பண்ணல, நான் அவளை உண்மையாக லவ் பண்ணுறேன், அவளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன், நான் வந்து பொய்யாலாம் கிடையாது, நான் அவளை உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. உடனே ரோஸும் சரி சரி அப்படிங்கிறா. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா உங்கள் அம்மா தான் அப்படி தான் உங்கள் அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிருப்பாங்கள்ல, அதனால உங்கள் அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னே, இல்லைம்மா வேலையில் இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னே, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. வேலை நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னே உங்கள் அப்பாவும் அப்படி வந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. உங்கள் அம்மா தான் நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கும் என்ன சொல்லன்னு தெரில. உங்கள் அப்பாவுக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து உங்கள் அப்பாவுக்கு அது ஒரு பெரிய இதாக இல்லை. ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் சாதாரணம் தானே, அவங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்கள கல்யாணம் பண்ணுறது இது என்ன இருக்குது, லவ் பண்ணுறது இந்த காலத்தில் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே, நம்ம பொண்ணு வந்து நம்மகிட்ட சொல்லணுன்னு தான் இருந்திருப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்களை புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து அப்படி இல்லை. உங்கள் அம்மா வந்து பேசிக்காகவே சொல்ல உங்கள் ஊர்லேயே வந்து நிறையா பிள்ளைங்க லவ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த பிள்ளைகளை பற்றி எப்படி குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, குறை சொல்லிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நீங்களே இப்படி அதாவது ஒரு குறை சொல்கிறவங்களோட பிள்ளையே எப்படி லவ் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு அப்படி தெரிஞ்சால் வந்து வெளியே வந்து நீ இவ்வளோ பெரிய யோக்கிய மாதிரி பேசுறீங்க, பார்த்தா உன் பிள்ளையே இப்படி தானே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களோன்ட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுதே தவிர உங்களோட இது வந்து உங்களோட தான் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு அதனால் வந்து அப்படி பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் உங்கள் அம்மா வந்து இல்லை.
உங்கள் அம்மாவுக்கு எப்படின்னா என்னோட மரியாதை என்னோட இது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா வந்து அப்படி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வந்து உங்களுக்காண்டி கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து அது இவ்வளோ பெருசாக இல்லை, லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே, அந்த மாதிரி தான் இருக்கு. உண்மையாக லவ் பண்ணால் கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே, அப்படி தான் உங்கள் அப்பா வந்து இருக்காங்க. இப்போ தான் உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ யாது பண்ணுவீங்களோ தெரியாது, ஒரு நல்ல பையனாக வந்து பாருங்கள், இவளுக்கு வந்து சீக்கிரம் 1 மாதத்துலேயே இப்போ 1 மாதத்துல இல்லை 1 வாரத்துலேயே இப்போ நீங்கள் இல்லை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். எந்த பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பையனாக இருக்கிற பையனை பார்த்து பாருங்கள், இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அதை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சொல்கிறது கூட ஃபோன் கூட இல்லை. உங்கள் அம்மா வந்து அந்த ஃபோனே வந்து உடச்சிருப்பாங்களே. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ரூமுக்குள்ள அப்படியே வந்து இருக்கீங்க. இப்போ அந்த சைடு ஜெனியை பார்த்தோன்னா ஜெனி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. அப்படி வந்து நைட்டும் ஆகுது. என்ன பண்ணனே தெரில, என்ன இது என்ன பண்ண ஒன்றுமே அவளுக்கு மண்டையில் அப்படி இருட்டுக்குள்ளே அப்படி இருந்த மாதிரி இருக்குது அவளுக்கு. நீங்களும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த சைடு அப்படி ஜெனி தான் அப்படியே உட்காந்தே இருந்திருப்பா. இப்போ டக்குனு இருந்துச்சு, நான் நிலாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து ஃபாஸ்ட்டாக போகிறா. அப்போ ரோஸ் தான், நைட் ஆகிடுடி, இப்போவே என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் இப்போ எவ்வளோ கூப்பிட்டு வர போகிறேன், நான் போக போகிறேன், கஷ்டமாக இருக்குது, அவளுக்கு என்னமோ பண்ணிட்டாங்கண்ணா, நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து ஜெனி வந்து அப்படியே நிற்கிறா, நான் போவேன்ட்டு. உடனே ரோஸும் சரி அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் தான் வந்து பைக் ஓட்டுறா. ஏன்னா ஜெனி வந்து ஒரு நிலையிலே இல்லைவா. உடனே அப்படியே ஃபாஸ்ட்டாக போன்னு பின்னாடி அப்படி சொல்லிட்டே இருக்கா. சரி நீ போகிறதில்ல, நான் போய் சேர்ந்துருவா போல, உங்கள் 2 இடத்தையும் சேர்த்து வைக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸும் அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அப்படி தான் 2 பேருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுல உங்கள் ஊருக்கு 1 மணி நேரம் ஆகுமா, 3/4 மணி நேரத்தில் 2 பேரும் போய் சேர்றாங்க. வந்துட்டு இப்போ ஊருக்குள்ள தான் அப்படியே என்ட்ரு கொடுக்காங்க. நைட்டான உடனே ரொம்ப நைட்டாக ஒரு 10 மணி போல் அந்த மாதிரி ஆகிட்டு, உங்கள் ஊரில் வந்து அப்படி 10 மணிக்கே அப்படி வந்து எல்லோரும் அப்படி தூங்க போகிற மாதிரி போயிடுவாங்க. இப்போ ரோட்டில் நாய் தான் குலைக்குது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் அப்படி வாரீங்கள பைக்கில், அதை பற்றி நாயெல்லாம் துரத்துது. நீ என் வாழ்க்கையில் என்னென்ன கொடுமைகளை பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கா. காலைல ஒரு கவ்வினா பிறகு 12 ஊசி போடணும், வெறி நாய் கடிச்ச ஊசி மதி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் புலம்பிக்கிட்டே இருக்கா. அவனு சரி ஏன்டி இப்படி பண்ணுற, நிலமே தெரியாமல் வாய் பேசிகிட்டு இருக்க, சீக்கிரம் பித்தோலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து ரோஸோட முதல்ல ஒரு தட்டுறா. ஐயோ போகிறண்டி, போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டாங்க. உங்கள் அம்மாலாம் வந்து அப்படி சொல்லிட்டு அப்படி தூங்க போயிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு தூக்கமாக வரும், நீங்கள் அப்படியே ரூமில் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் இன்னும் சாப்பிட கூட இல்லை. உங்கள் அம்மா வந்து தட்டில் சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி சாப்பிடாம இருக்கீங்க. இப்போது ரோஸும் ஜெனியும் வந்து உங்கள் வீட்டோட வெளியே தான் நிற்காங்க. இப்போது ரோஸ் தான், இந்த வீட்டுக்குள்ளே எப்படி ஏறி குதிச்சு உள்ளே போகிற, நிலாவோட ரூம் மாட்டி எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியும், நான் யாருக்குன்னு போயிருக்கேன். என்னது அன்னைக்கு நீ தானே கூட இருந்த அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து சும்மாவே கோவத்தில் இருக்கா. ரோஸ் வேறு இப்படி பேசிகிட்டு இருக்காள். அதனால் வந்து ரோஸை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஆமாடி அடிப்பேன், என்ன தானே பார்த்தா உனக்கு கிறுக்கு மாதிரி தெரியும், அதனால் நீ என்ன தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸை வந்து சண்டை போட்டுட்ருக்கா. உடனே சரி இப்போது நீ யாராட்டும் வாராங்களான்னு பார்த்துக்கோ, நான் போய் நிலாவை போய் பார்த்துட்டு வரேன் சரியா அப்படின்னோடனே, சரி அவங்க ஆத்தாக்காரி கட்டில் மட்டும் போட்டு மாட்டுற செத்தியோட அடைத்த செவுட்டில் அரைஞ்சா, அதுக்கப்புறம் அவ்வளோதான் வச்சு கொளுத்திடுவா. உடனே நிலாவை சேர்த்து வச்சு அப்படின்னோடனே, சரி பொத்து, நீ ஒழுங்காக பார்க்குற வேலையை மட்டும் பாரு, அப்படி யாராட்டும் வந்தாங்கன்னா நீ வந்து விசில் அடிக்கணும் சரியா அப்படின்னோடனே, சரி அப்படின்னோடனே இப்போது அங்கே ஜெனி தான் நல்லா செவுத்துல அப்படி ஏறிட்டு இருக்கா. குரங்கோட மோசமாக தவறாலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸு வந்து பார்த்துட்ருக்கா. ஜெனி தான் அப்படி வந்து வாரா. பார்த்தா ஜன்னல் வந்து ஏற்கனவே அவள் ஜன்னலோடய வந்திருப்பாள்ல உங்கள் ரூமுக்குள்ளே, அதே மாதிரி வந்து அப்படி ஜன்னலோடய உங்கள் ரூமுக்குள்ளே வந்துடுறா. நீங்கள் வந்து பெட்டில் இந்த சைடு திரும்பி அப்படி வந்து அழுதுகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெனியை வேறு உங்கள் அம்மா அடிச்சிட்டாங்களா, அதை வேறு நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜெனி வந்து அப்படியே ஜன்னலில் இருந்து அப்படியே குதிப்பாலா, டப்புன்னு சவுண்டு கேட்டோன்னே நீங்களும் அப்படியே பயத்தில் எப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்து ஜெனியை பார்த்தோன்னே அப்படி ரொம்ப வேகமாக ஓடி அவளை போய் ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறீங்க. உடனே இல்லை இங்கே பாருங்களா, அழுவாத வந்துட்டேன் அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகையே வருது. உடனே நீங்களும் பார்த்துட்டு நீ வருவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு, உன்னை கூப்பிட்டு போக தான் வந்திருக்கேன், போகலாம் நம்ம 2 பேரும் அப்படின்னோடனே நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு தலையாட்டிடுறீங்க.
அப்படி நைட்டோட நைட்டாக வந்து அப்படி நீங்களும் அப்படி அவ கூட சேர்த்து சொந்த வீட்டையே செவ்வறு குதிச்சு தாண்டிகிட்டு இருக்கீங்க. அப்படி சரி மெல்லவா சொல்லிட்டு அவளும் உங்களை அப்படி வந்து கஷ்டப்பட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறா. உடனே இப்படி நீங்களும் அப்படி உங்களை சவத்துலேருந்து அப்படி இறக்கி விட்டுறாளா. அப்போ அவளை குதிச்சு அப்படி வாரா. இங்கே பார்த்தா ரோஸு பார்த்து அப்படி ஷாக் ஆகிட்டு இருக்கா. அடி பாவி பார்த்துட்டு வரேன்னு தட்டி போனேன் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து கேட்டுட்ருக்கா. இல்லடி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அடுத்து அவங்க அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் முடியாது, நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. உடனே நீங்களும் அப்படி ஒன்றும் சொல்லாமல் அப்படி வந்து நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ரோஸ் தான் என்ன தங்கச்சி கல்யாணம் பண்ணுறக்கு ஓகேவாம்மா அப்படின்னு நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு அப்படி இன்னும் நீங்கள் அழுகுறது நிப்பாட்டில் நம்ம சும்மாயே ஒரு இது கிடச்சாலே ஓட்டு அழுதுட்டு இருப்பீங்க. இப்போ வேறு ரொம்ப சீரியஸான மேட்ரா அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப அழுக வருது, நீங்களும் ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போது தான் சரி பைக் ஓட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நீ ஒன்றும் ஓட்ட வேண்டாம், நான் இங்கே பாரு நான் ஓட்டுறேன், நீலாம் என் பின்னாடி உட்காந்துருப்பா, அதுக்கப்புறம் நீ பின்னாடி உட்காந்துக்கோ சரியா அப்படின்னு. சரி இப்போ மட்டும் நல்லா மூஞ்சில் 1000 வச்சு பல்ப்பு எரியுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோசன் சொல்கிறா. உடனே சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. உடனே இப்போ நீங்கள் அந்த 2 பேரும் தான் அப்படி வந்து போகிறீங்க. உங்களுக்கு எப்படின்னா என்னதான் இருந்தாலும் அம்மாவோட பாசம் இருக்குங்களா, அதனால் உங்களுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னடா அப்படி வந்துட்டோமே, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப இதாட்டு பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அப்படி நினச்சிட்டே இருக்கீங்க. உடனே ரோஸ் தான் இங்கே பாரு நாங்கள் பேசிகிட்டே ஒரு ரெஜிஸ்டர் இந்த கல்யாணத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கள்ல அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு அவங்க வந்து ரெடியாக இருக்காங்கன்னா இப்போ போனோடனே ஒரு சைன் மட்டும் போட்டால் போதும், பிறகு வேணால் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நம்ம வந்து தாலி வேணால் தாட்டி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து சொல்கிறா. உடனே ஜெனியும் சரி அப்படி சொல்லிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. உடனே நீங்களும் அப்படி யோசிச்சிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி எப்படி சொல்ல உங்கள் 2 பேரோட ஊருக்கும் கொஞ்சம் பொதுவான தூரத்தில் வந்து அவங்க இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், அதனால் வந்து அங்கே இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இப்போ நீங்கள் அங்கே வந்து 2 பேரும் வந்து போயிட்டீங்க. அப்படி வந்து 2 பேரும் வந்து பைக்லேருந்து இறங்குறீங்க. ரோஸும் வந்து இறங்கிட்டா. அப்புறம் ஜெனி என்ன கல்யாணம் ஆகும்போது ஒரு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்கா. உடனே இப்போ நீங்கள் தான் இப்போ வந்து ஜெனி தான் அப்படி உள்ளே போகிறதுக்கு போகிறா. இப்போ நீங்கள் தான் அப்படி ஜெனியோட கையை வந்து பிடிக்கிறீங்க. உங்கள் கை வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அப்படி தான் ஜெனி உங்களை பார்த்து திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டு அவள் பார்த்தோன்னே நீங்கள் வந்து அப்படியே அழுகிறீங்க. ஜெனி தான் உங்களோட அந்த கண்ணீர்லாம் அப்படி தொடச்சி விட்டுட்டு என்ன ஆச்சு எது கழுவுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே இப்போ கல்யாணம் வேண்டாம், எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் இப்படி பண்ண தெரிஞ்சு எங்கள் ஊரில் தெரிஞ்சு எங்கள் அம்மாவை எல்லோரும் ரொம்ப தப்பாக பேசுவாங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் வந்து எங்கள் அம்மாவோட இதுக்காண்டி வெயிட் பண்ணுறேன், இப்போ இதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படி ரோஸை பார்த்துட்டா என்னம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸை சொல்கிறா. இல்லை வீட்டுக்கு நான் போகிறேன்னு வீட்டில் கொண்டு போய் விடு, பாவம் எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. உடனே சரி அழுவாத கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஜெனியை வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்கா. இது விளங்குற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரோஸுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. உடனே ரோஸை நீங்கள் இரு நான் அவளை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே என்ன வேலை பார்த்துட்ருக்க தெரியுதா உனக்கு, போகிறீங்க வாரீங்க என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸுக்கு வந்து அடப்பாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு வெறுத்துட்டு அவள் அப்படி நின்றுட்டுருக்கா. நீங்கள் வந்து அப்படி அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போது அம்மாவோட சம்மதத்தை கல்யாணம் பண்ணால் கூட சரி அம்மாவுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. இப்போ நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணால் ஊர்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. உங்கள் அம்மாவுக்கு வேறு ரொம்ப ரோஸை வேறு அதிகம், ஏதாவது பண்ணிக்குவாங்களோன்ட்டு உங்களுக்கு அது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால அம்மாவோட சம்மதத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படி போகிறீங்க. இப்போ வந்து அப்படி வந்து பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. உடனே நீங்கள் சொல்கிறீங்க பாரு ஜெனி என்ன ஆனாலும் நான் வந்து ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன், மிச்சப்படி யார் கல்யாணம் பண்ணதுக்கு நான் விட மாட்டேன், என்னை நம்புறலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜெனியும் நான் உன்னை நம்புறேனிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. இப்போ அப்படியே வந்து உங்களை வந்து எப்படி கூட்டிட்டு வந்தாலும் அதே மாதிரி அப்படியே வெளில கூட்டி போய் விட்டுறா. நல்லதால் யாரும் பார்த்துருந்தா சம்பவம் அவ்வளோதான் வேறு மாதிரி நடந்திருக்கும். இப்போது அதே மாதிரி உங்கள் ரூமில் வந்து
நீங்களும் உங்களை வந்து விட்டுட்டு அப்படி வந்து ஜெனியை வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கா. உடனே நீங்களும் அவளை வந்து ஹக் பண்ணிட்டு போயிட்டு வா, நான் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மாட்ட எப்படியாட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து ரொம்ப அழுகிறதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியை வந்து அப்படி வந்து அனுப்பி விடுறீங்க. ஜெனி வந்து போயிட்டா. நீங்களும் அப்படி ரூம்குள்ளே இருந்து இப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோவா அழுக வரல, ஏன்னா ஜெனி வந்து வந்தால அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் நீங்களும் அப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜெனி தான் அப்படி போகிறா. பைக்கில் போகும்போது அவளுக்கு கஷ்டமாக இருக்குது, நிறைய மண்டைக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படி ஏதாவது நினச்சிக்கிட்டே இருக்கா. இப்போ அப்படி தான் ஜெனி வந்து அப்படியே ரோஸை வந்து பிக்கப் பண்ணுறக்கானே வந்துட்டா. என்னடி நீங்கள் பண்ண கூத்தில் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுள்ள ஒரு எண்ணெய் போட்டு இது கழுவி ஊற்றுறாரு. சவனையனையாக பொட்டாட்டி கூட இருந்தேன், ஏம்மா என்ன இப்படி நடுராத்திரி கொண்டு இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு எண்ணெய் போட்டு திட்டுறாரு அப்படின்னே. உன் ஃப்ரெண்டுக்காண்டி இதை கூட வாங்கிக்க மாட்டியா, வாங்கிக்கிறேன் அப்படின்னே. சரி உங்கள் 2 பேரும் சண்டையில் என் ஆளை வேறு நான் மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ரோஸ் தாங்க மச்சான் அப்படிங்கிறா ஜெனிட்ட, என்ன சொல்லு அப்படிங்கிறா. இப்போ வந்து ஜெனியும் வந்து பைக்கில் அப்படி வந்து எடுத்துகிட்டு இருக்கா. உடனே நீ ஏன் பேசாட்டி உங்கள் வீட்டில் பேசி பார்க்கக்கூடாது, உங்கள் வீட்டில் பேசினா உங்கள் அம்மா அப்பா பேசினா கூட ஏதாட்டும் கன்வின்ஸ் ஆக ஏதாட்டும் சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னே. அப்படி வந்து ஜெனியும் அப்படி யோசித்து பார்க்குறா. உடனே சரி வண்டியில் ஏறு அப்படிங்கிறா. உடனே அப்போ ரோஸும் வந்து பைக்கில் வந்து ஏறுறா. இப்போ 2 பேருமே வந்து அதே மாதிரி ரோஸோட வீட்டில் விட்டுட்டு இப்போ வந்து ஜெனியும் அவங்க வீட்டுக்கு போகிறா. இப்போ வந்து ஜெனியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து ரோஸ் சொன்னதை வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். பேசிட்டு நீ ஏன் உங்கள் வீட்டில் பேசி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத மண்டைக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படி வந்து நெக்ஸ்ட் டேவும் வந்து ஆகுது. அப்படி வந்து உங்கள் வீட்டு சைடில் பார்த்தோன்னா உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏதாட்டு பார்த்தீங்களா மாப்பிள்ளை பார்த்தீங்களா அப்படின்னே. இல்லைம்மா இன்னும் வந்து யாரும் அவ்வளோவா பையன் அப்படி இருந்தாலுமே எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல பையனாக இல்லை, குடிக்கிற பையனாக தான் இருக்கானுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி பாருங்கள், ஒரு நல்ல வேலையில் இருக்கிற பையனாக நல்லா படித்த பையனாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியும் எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே வந்து உங்கள் ரூமுக்கு வந்து வராங்க. பார்த்தா நீங்கள் நைட்டும் சாப்பிடல, இப்போ காலையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படி வந்து வெளியே போட்டிட்டா விளையாடிங்களா, ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க. உடனே உங்கள் அம்மாவும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்து தான் அப்படி வந்து உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு வந்து சின்ன வயசில் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு அப்படி ஊட்டிலாம் விட மாட்டாங்க. இப்போ உங்கள் அம்மாவே வந்து இட்லி காலைல இட்லி தானே சாப்பிடுவோம், சரி இட்லி வந்து அப்படி வந்து அப்படியே ஊட்டி விட வராங்க. உடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஏன் நீங்கள் வாங்காமல் தட்டி விட்டல, மனசு சொல்லி இது வாங்காத அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்கள் அம்மா வந்து ரொம்ப நாள் ஊட்டி விடாமல் இப்போ வேறு ஊட்டி விட வேறு வராங்களா, அதனால நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மா ஊட்டி விட உங்களுக்கு வந்து அப்படியே அழுகையாக வருது. நீங்களும் வந்து அப்படி வந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே அழுதுட்டு இருக்க கடலாம் தொடச்சி விட்டு அழகாக சாப்பிடு, அப்புறம் உடம்புல ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சாப்பாடு தந்துட்டு அப்படியே கதவை போட்டுட்டு போயிடுறாங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்களை வந்து இப்படி பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து அவங்களோட கௌரவம் வந்து அவங்களுக்கு வந்து தடுக்குது. இப்போ வந்து அப்படியே வந்து வெளியே பார்த்தோன்னா அப்படி வந்து ஒரு வரிசையாக வந்து சல்லுன்ட்டு வந்து ஒரு 10 கார் வந்து அப்படி வரிசையாக நிற்கிது. உங்கள் ஊரே அப்படி ஆச்சரியம் பார்க்குது. ஏன்னா ஒரு கார் வந்தாலே, ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்து ஒரு கார் வந்தாலே ஒரு என்ன விஷயம், என்ன கார்லாம் வந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு 10 கார் வரிசையாக வந்து அப்படி நிற்கிது. நின்ன உடனே எல்லோரும் என்னாச்சு, எந்த கார் எந்த வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணியே வந்துட்டாங்க. பார்த்தா உங்கள் வீட்டு முன்னாடி அப்படி வரிசையாக நிற்கிது. நீங்கள் என்ன வீட்டில் வந்து நிற்கிது, என்ன விஷயம், இவன் என்ன நாடு விட்டு நாடு ஏதாட்டு பிரச்சனை எழுதிட்டு வந்துட்டாளா, சும்மாயே ஊருக்குள்ளே சண்டை எழுதிட்டு தான் இருப்பா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த காருக்குள்ளே இருந்து தான் அப்படி வந்து ஒரு எப்படி சொல்ல, நல்லா பணக்காரங்க அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து அப்படியே பார்த்தாலே தெரியும்ல இவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கும் அந்த அவங்க போட்டுற ட்ரெஸ்ஸுக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ அதே மாதிரி உங்கள் வீட்டோட டோரோட காலிங் பில்லும் அடிக்குது. உங்கள் அம்மாவும் காலங்கத்தால் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவை வந்து பார்க்க போகிறாங்க. அப்படி வந்து டோரையும் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து பார்க்குறதுக்கே வந்து அப்படி வந்து பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி வந்து இருக்காங்க. உடனே நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வாசலை வச்சுட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே உள்ளே வைக்காங்க. ஹாலில் வந்து அது சோஃபா இருக்கும்ல அந்த இடத்துல தான்
உட்காருங்க அப்படி சொல்லிட்டு உட்கார வைக்காங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து கேட்டுட்ருக்காங்க. பார்த்தா எதிர்த்தாப்புல வந்து ஒரு லேடி தான், ஒரு பொண்ணு தான் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க தான் எல்லோரும் உள்ளவங்க அப்படி சொன்னோடனே கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கையிலலாம் வந்து தாம்பழத்தட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பழம் அந்த மாதிரி தெரியல, அந்த பொண்ணு பக்கத்துக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் அந்த மாதிரி இருக்குது. அவங்களும் கொண்டு வந்து அப்படி டேபிளில் வந்து வைக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அண்ணே இங்கே பாருங்கள், நான் வந்து சுற்றி வளைச்சி அதை மாதிரி பேசுகிறதுக்குலாம் எனக்கு வந்து பழக்கம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சொல்லிக்கிறேன். என்னென்னா வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணை பற்றி சொல்லணுன்னா 100 கோடி சொத்துக்கு வந்து ஒரே ஒரு வாரிசு அந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாம். அதான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து அவங்கள வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே தான் அப்படி வந்து ஜெனி வந்து அப்படி என்ட்ரி கொடுக்குறா. அப்படி வந்து கூட வந்து ரோஸும் வாரா. ரோஸில் வாயை பழந்துட்டு வாரா. ஏன்னா ரோஸுக்கு வந்து ஜெனியை பற்றி அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிருப்பா. அவள் வேறு ஒரு டீட்டெயிலும் அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டா. உன் குடும்பம் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே கேட்டிருக்க மாட்டா. இப்போ அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க 100 கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு என் பொண்ணுக்கு வந்து உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இப்படி சும்மா இங்கே வர்ற ஆள் கிடையாது. என் பொண்ணு வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக பேசலை. அது ஒரு சண்டை நடந்து அதுக்கப்புறம் இப்போ தான் என்கிட்ட வந்து முறையாக ஒன்று கேட்டிருக்கானா உங்கள் பொண்ணு தான். அதனால் நீங்கள் வந்து சொல்லலாம் என் பொண்ணெல்லாம் தர முடியாது, ஆச்சு பூச்சு எது சொன்னாலும் நடக்காது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படி தான். அதனால் வந்து எப்படியாட்டு நீங்களே கொஞ்சம் கல்யாணம் பண்ண வச்சுருங்க. நான் விசாரித்தேன். நீங்கள் வந்து ரொம்ப எல்லாத்தையும் எப்படி சொல்லிகிட்டு இருப்பீங்களா, அதனால் உங்கள் பொண்ணு வந்து இப்படி ஆயிடக்கூடாது, உங்கள் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணால் எல்லோரும் இப்படி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்க. அதுவும் எனக்கு புரியுது. சரி, இப்போ வேணால் நம்ம ஒரு டீலிங் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். என்னென்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இவங்க 2 பேரோட மேரேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஓகே சொன்னீங்கன்னா நான் வந்து வெளியே சொல்லிக்கிறேன். இவங்களோட பொண்ணை வந்து நானாக தான் வந்து கேட்க வந்தேன். ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் சொல்லிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வராது, எங்களுக்கும் ஒரு பிரச்சனை வராது. நீங்கள் சொல்லிக்கோங்க, ஒரு நல்ல சம்மந்தம் வந்தது அதனால் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிக்கோங்க. எப்படி அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியோட அம்மா வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோஸ் என்னென்னா ஹேண்ட் வாய் பழந்துட்டுருக்கா. அப்படி வந்து இப்போ ஜெனியோட மூஞ்சத்தை பார்த்து 100 கோடி அடி அப்படின்னு ஜெனி அப்படி சொல்லி சிரிக்கிறா. ஓ அதான் கை ஃபுல்லாக ஒரு 500 நோட்டு நடக்க மாட்டிச்சோ அப்படி சொல்லிட்டு அடி பாவி ஒரு வார்த்தை சொன்னியாடி, 100 கோடி மதிப்பு இங்கே நிற்கிது அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு ரோஸு வாயை கூட பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் அப்படியே நம்ம லவ்வுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே இப்போ ஜெனி தான் ஃபஸ்ட்டு இங்கே யார் லவ்வே சக்ஸஸ் ஆகுதான்னு தெரியுது. இல்லை உன் லவ்வுக்கு ஒரு நான் ஹெல்ப் பண்ணுறேன். என் லவ் வந்து இப்போ வந்து ஓகே ஆச்சுன்னா உன் லவ்வுக்கு நான் வந்து ஓகே பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி ரோஸோ கடவுளே அவங்க அம்மா என்ன தாட்டி சொல்லிட்டோம், ஓகே சொல்லிட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து அவளை வந்து வேண்டிகிட்ருக்கா. இப்போ வந்து என்ன உங்கள் அம்மா தான் அப்படி வந்து யோசித்து பார்க்குறாங்க. அப்படி காலையில் வந்து நீங்கள் வந்து அழுவீங்களே, என்னதான் ஒரு அம்மா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை அழுததெல்லாம் நினச்சி உங்கள் அம்மா பார்க்குறாங்க. சரி உங்கள் அம்மாவுக்கு வந்து சரி நம்ம பிள்ளையும் அப்படியே ஆசைப்பட்டா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் நல்லா அப்படியே யோசித்து பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் அப்படி நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் உங்கள் அம்மாவும் இப்போ அப்படி கை கொடுக்குற மாதிரி கை நீட்டுறாங்க. உடனே ஜெனியோட அம்மாவும் அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. பண்ணி இப்போ ஜெனி தான் அப்படி ஸ்டேட்டாக கொடுக்குடுட்டு உங்கள் ரூமுக்கு தான் வாரா. அப்படி டக்கு டக்குன்னு கதவை திறந்துட்டு அப்படி பார்க்குறா. நீங்களும் வெளியிருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க ஓகே அப்படிலாம் வாய்ப்பத்தோடு சொல்லலை, சும்மா ஹேண்ட் ஷேக் தானே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் கேட்டிருக்காது. ஒன்றே நீங்களும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்ட்டு. இப்போ ஜெனி தான் அப்படி உங்களை தூக்கிட்டு அப்படியே சுற்றுறா. உடனே நீங்களும் பார்த்துட்டு என்னச்சு அப்படின்னு சொல்லி ஓகே ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கா. உடனே நீங்களும் அப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஜெனி உங்களுக்கு சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கா. இங்கே உங்கள் அம்மாவும் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஓகே சம்மந்தி ஓகே ஆயிடுச்சு. என் பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததில்ல. உங்கள் பொண்ணு ஒரு மேஜிக் வச்சுருக்கா போல் என் பொண்ணை சந்தோஷப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து சிரிச்சிட்டு வந்து சரி கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து
நெக்ஸ்ட் மந்த் வந்து மேரேஜ் பண்ணலாம். நான் அதை பற்றி வந்து பிறகு பேச வரேன். இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன். இன்னொரு நாள் வந்து உங்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றேன். சரியா சம்மந்தி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. ஒன்று இங்கே ஜெனி தான் உங்களை பிடிச்சி கிஸ் கொடுத்துட்ருக்கா. இப்போ உங்கள் அம்மாவும் வராங்க, உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்படி திரும்பிட்டு போயிடுறாங்க. வேறு இடத்த சொல்ல இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இப்போது அப்படி ஜெனி தான் ஒன்று சரி நான் ஒன்று நாளைக்கு பார்க்க வரேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்டில் முத்த கொடுத்துட்டு பாய் அப்படி சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஃபோனு வந்து வாங்கிட்டு வந்திருப்பேன். எனக்கு அம்மா தான் நொறுக்கி தள்ளிட்டாவில ஃபோனை. அவங்களுக்கு வந்துட்டு சரி இதுலேருந்து கால் பண்ணுறேன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாய் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் முத்த கொடுத்துட்டு போடுறேன். அப்படின்னு நீங்களும் அது சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அவள் தந்த ஃபோனை வந்து அப்படியே அவங்க பெட்டில் வச்சுட்டு நீங்களும் அப்படி டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அம்மா வந்து கிச்சனில் இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மாவை தான் போய் வந்து பேக் ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணிட்டு எனக்கு தெரியும்மா, நீ வந்து எவ்வளோதான் என்ன திட்டினாலும் அடித்தாலும் உனக்கு வந்து என் மேலே நிறைய பாசம் இருக்கும்ன்ட்டு நீ ஒத்துக்கிற எனக்கு சந்தோஷம்தான் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அழுக்க வருது. உங்கள் அம்மாவும் சரி நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருக்காது அப்படி சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. இப்போ என்னென்னா 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. டெய்லி வந்து நல்லா ஃபோன் பேசுவீங்க. உங்கள் அம்மா ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. என்னமோ அப்படியே தெரியும் உங்கள் வீட்டுக்கெலாம் வருவா. உங்கள் அம்மா காஃபிலாம் போட்டு கொடுப்பாங்க. அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு என்னென்னா சரி நம்ம பிள்ளை ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்க்காண்டி தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அப்படி வந்து அந்த மேரேஜ் ஆகிற டேட்டும் வந்து அப்படி வருது. வந்த உடனே அப்படி 2 பேர்த்துக்கும் வந்து அப்படி வந்து கல்யாணமும் அப்படி வந்து நல்லா முடியுது. உங்களுக்கு வந்து அப்படி வந்து உடந்த கண்ணீர் வந்து வருது. அப்படி ஜெனி வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஜெனியோட அம்மாவும் அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு முத்தை கொடுக்குறாங்க. 2 பேரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து போகிறாங்க. உங்கள் அம்மாவே பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவும் வந்து ஹாப்பி. இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ இது அப்படியே அன்றைக்கி வந்து நைட்டு வந்து ஆகுது. அப்படியே வந்து நீங்களும் வந்து அப்படி வந்து ஃபஸ்ட் நைட்டில் சரி அப்படி சொல்லிட்டு இப்படி ரூம்குள்ளே வந்து போகிறீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து வெக்கமாக இருக்குது. நீங்களும் வந்து வெக்கப்பட்டு வந்து போகிறீங்க. அங்கே பார்த்து ஜெனி வந்து உட்காந்துருக்கா. ஜெனிக்கு வந்து அப்படி கனவுல இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அந்த அப்படி வந்து ஜெனி பக்கத்தில் போய் உட்காருங்க. இப்போ நீங்கள் வந்து ஜெனியை ஹக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி பார்க்கல, நீ வாழ்க்கைக்குள்ளே எப்படி வந்த, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றினேன், இப்போ எனக்கு கல்யாணமாக பண்ணிக்கிட்டேன், நான் நிஜமாவே லக்கி தெரியுமா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. நான் தாண்டி லக்கி அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து அவங்களுக்கு வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ வந்து அப்படி வந்து ஒரு 2 வருஷம் கழித்து அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்க ஊரோட பஸ் ஸ்டாண்டில் அப்படி வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்படி வந்து ஏஜப்பில் வந்து பார்க்கிங்க. உங்களுக்கு வந்து யாரையும் பார்த்த மாதிரி இருக்க உடனே நீங்கள் வேகமாக அப்படி ஃபாஸ்ட்டாக பக்கத்துலேயே பார்க்கிங்க. பார்த்தா ஒயன் தான். ஒயனை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒயன் வந்து அவங்களோட ரொம்ப வந்து அவளை வந்து உங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அவளை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. உடனே நீங்களும் பார்த்துட்டு ஒயனு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒயனை பார்த்துட்டு நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படி பார்த்துட்ருக்கா. பார்த்தா ஒயனோட இடுப்பில் வந்து ஒரு குட்டி பையன் இருக்கிறான். உடனே நீங்கள் பார்த்துட்டு இடி பையனடி அப்படிங்கிறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கீங்க. உடனே ஒயனும் ஆமாடி லியான் ஃபேர் அப்படின்னு அழகாக இருக்க நீ பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒயனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துதான் லிசா தான் வாரா. லிசாவையும் அப்போ தான் உங்களுக்கு தெரியுது லிசாவுக்கும் ஒயனுக்கும் பிறந்த பையன் தான் வந்து லியான்னு. பட் உங்களுக்கு அவங்கள பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான கப்பலாக இருக்காங்க. நீங்களோட பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது லிசாவும் உங்களை பார்த்துட்டு நிலா அப்படிங்கிறா. உடனே நீங்களும் ஹாய் லிசா அப்படின்னு இப்போது லிசா தான் அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ண வாரா. உடனே நீங்களும் இப்படி ஹேண்ட் ஷேக் பண்ண கொடுக்கீங்களா. இப்போ இந்த சைடு இப்படி ஒரு கை வந்து லிசாவோட ஹேண்ட் ஷேக்குக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே லிசாவோ பட்டு யார் வந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்கிறா. பார்த்தாக்க ஜெனி தான் நிற்கிறா. ஜெனியும் கையில் ஒரு பாப்பா வச்சுருக்கா. பார்த்தா அது உங்கள் பாப்பா தான். உடனே இப்போது ஒயந்து கேட்குறது ஓ பாப்பாவா அப்படின்னு. உடனே ஆமாம் ஏன் பாப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. ஓ பாப்பா க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒயனும் உங்கள் பாப்பா வந்து கொஞ்சிட்டு இருக்கா. நீங்களும் லியானை வாங்கி இப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்க. என்னடி அடுத்த பையன் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனி கேட்டுட்ருக்கா. உடனே நீங்கள் பதில் இந்த கையில் ஒன்று வச்சுருக்கீங்கல்ல அதை ஒழுங்காக பாருங்கள், அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் லியோட அப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்க. பார்க்க வேறு கொஞ்சம் லிசா மாதிரி இருக்காளா. உங்களுக்கு
உடனே இப்போ செடி தான் பக்கத்தில் இருந்து என்னடி பழைய ஞாபகம்லாம் வருதோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நீங்கள் அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே லியானை வந்து அப்படியே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, சரி எங்களுக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வாட்டி ஊருக்கு வரும்போது பார்க்குறேன். ஆமாம், ஆனால் இங்கே ஊருக்கு அடிக்கடி வந்து போல ஒன்று பார்த்ததில்லையே, 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு லிசா தான் சிரிச்சிட்டு, நாங்கள் ரன்னிங் மேரேஜ், ஸோ வந்து வேறு ஊரில் இருந்தோம். இப்போ தான் வீட்டில் செருப்படி கிருப்படிலாம் வாங்கி இந்த பையன் பிறந்த பிறகு தான் வீட்டில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே நீங்களும் சிரிச்சிட்டு சரி சந்தோஷமாக இருந்தால் சரி தான், சரி போயிட்டு வரேன், டாட்டா லியன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் லியனுக்குலாம் டாட்டா போட்டுட்டு எல்லாத்துக்கும் வந்து அப்படி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிங்க. உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம லவ் பண்ண ஒரு பர்சனும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளும் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சது ஒரு நல்ல வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து உங்கள் பஸ்ஸு வந்து வருது, நீங்கள் வந்து இந்த காலேஜ்லலாம் போவீங்கள்ல அந்த இடத்துக்கு, உங்கள் காலேஜுக்கெலாம் அந்த பஸ் தான். நீங்களும் வந்து பஸ்ஸில் வந்து ஏறுறீங்க. அதுக்கப்புறம் ஜெனி வந்து ஏறி 2 பேருமே ஒரு சீட்டில் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு வந்து உங்கள் பாப்பா வந்து ஜெனி வச்சுக்கிறா. நீங்கள் வந்து அப்படி ஜெனி மேலே வந்து சாஞ்சிக்கிறீங்க. என்ன செய்யலாம் உன் நெருக்கத்திலே, என்ன ஆயுள் வரை உன் அடைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜன்மம் வாழ்ந்து. நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அப்படி வந்து 2 பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த எஃப்எஃப் நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டார்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், பாய்.